பப்பாளி பழம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது, சுகருக்கு நல்லா குறையும், டாய்லெட் நல்லா போகும். பப்பாளி பழம் டெய்லி சாப்பிடலாம். அடுத்து கொய்யாப்பழம் சாப்பிடலாம். கொய்யாப்பழமும் அதே தான். அதில் சிவப்பு கொய்யா ரொம்ப நல்லது. கொய்யா இலையை வந்து அவிச்சு குடித்தா சுகர் குறையும், வெயிட் குறையும் கொய்யாப்பழம். இன்னும் வந்து கொய்யாப்பழம், பப்பாளி பழம், மாதுளம்பழமும் அடிக்கடி சாப்பிடக்கூடாது. ஒரு வாரத்தில் 2 நாள் அந்த ஜூஸ் குடிக்கலாம். ஆரஞ்சு பழம் சாப்பிடலாம். எல்லாமே அதமாக சாப்பிடலாம். அதே மாதிரி கறி குழம்புல நான்வெஜ்ஜில் வந்து அதிகமாக நீங்கள் வந்து பெரிய வெங்காயமே சேர்க்காதங்க. சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் ரொம்ப நல்லது. அதான் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும். அந்த சாம்பார் வெங்காயத்தை சாப்பிட்டாலே ரொம்ப நல்லதுங்க. அது உடம்புக்கு, குழந்த பெற்ற உடம்பாக இருந்தாலும் சரி, சாதா உடம்பாக இருந்தாலும் சரி, எவ்வளோக்குள்ள சாம்பார் வெங்காயம் சேர்க்குறோமோ அவ்வளோக்குள்ள உடம்புக்கு நல்லதுங்க.